இந்த ஒரு சிம்பிள் லாவை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், என்ன டிசைர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி த லா ஆஃப் நோயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லா ஆஃப் நோயிங்? சிம்பிளாக, வாட் டு யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் உங்களை என்ன நம்புறீங்கன்னு கேட்கல, நான் உங்ககிட்ட கேட்குறது உங்களுக்கு என்ன தெரியும். வாட் டு யூ நோ? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிறக்கும்போது நம்மளுக்கு ஒரு நேம் தராங்க, நம்மளுக்குன்னு ஒரு பேர். இப்போ நானா நிதிஷ், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் தராங்க. லைக் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நம்ம யாருன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு இந்தியன் அண்ட் நம்ம ஒரு தமிழன். ஓகே, ஸோ நம்மளுக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் தராங்க. ஓகே, we have several identities, or you can say states of consciousness. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக நிறைய சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட இன்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு, நம்மளை ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் we can say மிடில் கிளாஸ், ஆர் நம்ம ஒரு லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தட் யூ ஆக்கிபை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் யூ டோன்ட் கொஸ்டின் இட். ஓகேவா? உங்கள் பேர், இப்போ என் பேர் நிதிஷ்னா, நான் என்ன சுச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் நான் கோ த்ரூ பண்ணாலுமே நான் நிதிஷ் தான், அது சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வளர்ந்து வந்திருக்கேன்னா, அந்த மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டுன்றத எனக்கு ஐடென்டிட்டி இருக்கிற வரைக்கும் நான் மிடில் கிளாஸில் தான் ஸ்டக்காக நிற்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்ம ஆக்கிபை பண்ணுற பட்சத்தில் தட் இஸ் வாட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அண்ட் நம்ம ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நம்ம என்ன ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆக்கிபை பண்ணியிருக்கோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷனாகவும் வரும். ஓகே, ஸோ உங்களை சுற்றி இருக்கிற லேபிள்ஸ், ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே லேபிள்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ். ஓகே, பட் ஃபண்டமெண்டலாக நீங்கள் யார்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, யூ ஆர் நாட் யுவர் பாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையை தனியாக எடுத்துட்டேன்னா நீங்கள் தான். உங்கள் கை தனியாக போனால் கூட யூ ஆர் ஸ்டில் யூ. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பாடி கிடையாது. நீங்கள் உங்கள் மைண்டா, உங்கள் பிரெயினா? கிடையாது. பிகாஸ் மைண்ட் லெவலில் தான் ஆங்கர், லைக் சேட்னஸ் அப்படின்ற எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, பட் மைண்ட் அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இப்போ உங்கள் எண்ணங்கள், உங்கள் எமோஷன்ஸ் இதெல்லாம் மைண்ட் லெவலில் வருதுன்னா இது என்னோட தாட், இது என்னோட எமோஷன் அப்படின்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸ் சே ஒரு ஆங்கிள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, பட் நீங்கள் ஒரு செல்ஃப் அவேரான பர்சனாக இருக்கீங்கன்னா, ஓகே நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு யூ கேன் see yourself. நிறைய பேர் அதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் அதனால தற்கொலையை சுற்றிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க ஓகே நான் கோவமாக இருக்கேன்னு கூட ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கூட இல்லாத நிறைய பேர் இந்த மக்கள் இருக்காங்க. பட் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா தென் ஐ கேன் அஸ்யூம் தட் யூ ஆர் செல்ஃப் அவேர். ஸோ ஒரு செல்ஃப் அவேரான பர்சன் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னா they will take a step back. ஓகே நான் கோவமாக இருக்கேன், நான் எந்த டிசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது, நான் யார்கிட்ட பேச வேணாம், நான் அமைதியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு they are controlling themselves. ஓகே, ஸோ அவங்க ஆங்கரை தனியாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ யூ ஆர் நாட் யுவர் மைண்ட் அதுவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியாது. இட் நீட்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதை வேறு மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, யூ ஹேவ் யுவர் பாடி. ஓகே, இந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மைண்ட், அண்ட் இந்த மைண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கான்ஷியஸ்னஸ். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணும்போது they give us அனஸ்தீஷியா கொடுத்தா கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஆகிடும். ஓகே, கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஆகிட்டா உங்களால் உங்கள் மைண்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது, உங்களால் பாடி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இந்த கான்ஷியஸ்னஸை அதுவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியாது. நம்மளோட கான்ஷியஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு we need awareness.
ஓகே. So at the end of the day, you are pure awareness. அவேர்னஸ் இருந்தால் மட்டுமே உங்கள் கான்ஷியஸ்னஸில் என்ன, உங்கள் அவேர்னஸ் இருந்தால் மட்டுமே உங்கள் கான்ஷியஸ்னஸ் ஃபீல் என்ன நடக்குது உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கான்ஷியஸ்னஸ் இருந்தால் தான் உங்கள் மைண்ட் லெவல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மைண்ட் இருந்தால் தான் உங்கள் பாடி சென்சேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பாடியில் இருக்கிற சென்சேஷன்ஸ் உங்கள் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, மைண்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. உங்கள் கான்ஷியஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். ஓகே. ஸோ ஆனியன் லேயர் மாதிரி பீல் பண்ண நீங்கள் யாருன்னு கேட்கும்போது யூ ஆர் பியூர் அவேர்னஸ். ஓகே. இதை இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட மெடிடேஷன் மூலமாக உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் சிட் இன் சைலன்ஸ், ஜஸ்ட் அப்சர்விங் யுவர் தாட்ஸ், யுவர் எமோஷன்ஸ் என்னென்ன வருதோ, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைலன்ஸே இட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் யார் அப்படின்னு. நீங்கள் யூ ஆர் நாட் யுவர் நேம். ஓகே. இப்போ நான் நிதிஷ்னா ஐம் நாட் ஆக்சுவலி நிதிஷ், இட்ஸ் ஜஸ்ட் அ லேபிள். இட் இஸ் ஜஸ்ட் அ லேபிள். ஓகே. I am just awareness. I am not my body, I am not my mind, I am not my consciousness, I am just pure awareness. அந்த அவேர்னஸ்குள்ளே தான் மிச்ச எல்லா பார்ட்ஸுமே வரும். ஓகே. ஸோ இந்த அவேர்னஸ்குள்ளே you can apply a state of consciousness. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவேர்னஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே தான் கான்ஷியஸ்னஸ்ன்ற ஃபீல் வரும். ஓகே. ஸோ கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபீல். அதுக்குள்ளே தேர் இஸ் மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரிச், நான் ஒரு பணக்காரன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஐ எம் ப்ரோக், நான் ஒரு பணக்காரன் இல்லை, என்கிட்ட காசே கிடையாது அப்படின்றது இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆர் ஐ ஆம் அ டாக்டர், or I am a student. இது எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான். ஓகே. இதே இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகலாம். I am a good student or I am a professional doctor. அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாறும். இதுக்காக தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்கன்றது. ஓகே. இப்போது ஒரு ஹை ஏர்னிங் டாக்டராக நான் ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் உங்களுக்கு இருக்குன்னா, வாட் இஸ் மீன் பை ஹை ஏர்னிங்? இட்ஸ் வெரி வேக் இல்லைங்களா? ஸோ ஹை ஏர்னிங் இஸ் வெரி வெரி சப்ஜெக்ட். ஆர் நான் ஒரு மாதத்துக்கு ஐ மேக்கிங் 10 lakhs per month. ஒரு 10 lakhs per month சம்பாதிக்கிற டாக்டராக நான் இருக்கணும்னா தட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்ன கோல் நான் வச்சுருக்கேன், என்ன டிசைர் நான் வச்சுருக்கேன்றதுல ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரீசனுக்காக தான். ஓகே. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணும்போது, அதை அவேர்னஸ்க்கு நீங்கள் செலுத்தும் போது என்ன உங்கள் அவேர்னஸில் இருக்கோ அதுதான் நீங்கள் மேனிஃபெஸ்டும் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆர் யூனிவர்ஸ். ஓகே. அண்ட் இது ஒரு மிரர். என்ன ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தெரியணும். யூ ஷுட் நோ இட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரீசனுக்காக தான் பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தைங்க பணக்காரனாகவே இருக்காங்க. பணக்காரனாகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போகிறான். பிகாஸ் இதுக்கு ப்ளூ தான் கரெக்டாக வரும். ஓகே. பிகாஸ் ஸோ லெட்ஸ் சே ஒரு ரிச் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஒரு புவர் ஹவுஸ் ஹோல்ட். ஒரு ரிச் ஹவுஸ் ஹோல்டில் வர ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து ஹீஸ் ப்ரோக்ராம் டு பி ரிச். அண்ட் இங்கே ஸ்பெசிஃபிக்கான இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட் பி. ஓகே. ஸோ ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் நான் பணக்காரன், ஐ எம் ரிச். ஓகே. ஸோ பட் ஒரு மிடில் கிளாஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ இல்லை ரொம்ப ஏழை வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைய அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க? யூ ஆர் புவர். ஓகே. அண்ட் திஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. ஃபைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு பணக்கார வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிலீஃப்ஸ் என்னவாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும், எங்கே அவங்க கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க?
the state of consciousness he occupies automatically. ஸோ என்னதான் இந்த குழந்தை ஆர் இந்த பர்சன் ஸ்பாயில்டாக வளர்ந்தாலுமே, ஓகே, ஒரு ஸ்பாயில்டு பிரெட்டாக இருந்தாலுமே காசோட அருமை தெரியணும்ன்ட்டு நம்ம வீட்டிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அதெல்லாம் விட்டு நம்ம வெளில வரணும். ஸோ காசோட அருமை தெரியணும். அவனுக்கு காசோட அருமை தெரியணும்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ரிச்சாக தான் இருப்பான். பிகாஸ் ஹீ நோஸ், அவனுக்கு தெரியும் அவனுக்கு பணம் வரும் அப்படின்னு. அவனுக்கு தெரியும் அவன் பணம் கொட்டுறப்பாடு அவன் வாழ்க்கையில் இருக்க போகிறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நோயிங்னஸ், த லா ஆஃப் நோயிங் அவன் யூஸ் பண்ணுறானோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான் ஒரு பணக்காரன் அவன் தெரியுதோ, ஆட்டோமேட்டிக்காக சுச்சுவேஷன்ஸ், ஈவன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவன் இன்னும் பணக்காரனாக தான் வச்சுருக்கான். திஸ் இஸ் வை த ரிச் கெட் ரிச் அண்ட் த புவர் கெட் புவர். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க, இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து நல்லா வளர்ந்துருக்கீங்க. ஓகே, திஸ் அப்ளைஸ் டு ஈவன் ரிச் பீப்புள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ 5 lakhs per month சம்பாதிக்கிறீங்கன்னா 50 lakhs per month சம்பாதிக்கிற ஒரு ஆளோட ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவல் மேட்ரு கிடையாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்னன்னு யூ ஹேவ் டு திங்க். ஓகே, so again, so let's take an example. So for example, let's say I am rich. நான் ஒரு பணக்காரன், I am always rich அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் அடுத்து யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறீங்க, how will I get rich? நான் எப்படி பணக்காரன் ஆவேன்? Now இதுவும் it's a state of consciousness. So you changed. I am rich அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து நான் எப்படி பணக்காரன் ஆவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ அதுதான் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். How will I get rich? ஒன்று நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்க முடியும், இல்லை இந்த ஸ்டேட்டில் இருக்க முடியும். ஐ ஆம் ரிச், நான் பணக்காரனா முடிஞ்சு போச்சு. தட் இஸ் த லா ஆஃப் நோயிங். நீங்கள் எந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்களோ, என்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ, எப்படி நீங்கள் கேட்ட உடனே யூ சேஞ்ச் யுவர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நான் எப்படா பணக்காரன் ஆவேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் பண்ணால், நான் எப்படா பணக்காரன் ஆவேன்ற ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் யூனிவர்ஸும் கொடுக்கும். அப்போ கடைசி வரைக்கும் நான் எப்படா பணக்காரன் ஆவேன்ற ஒரு ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆக்சுவல் பணக்காரனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓகே, ஆர் வாட் ஆக்ஷன் டு ஐ, என்ன செயல் நான் எடுக்கணும்? என்ன செயல் நடக்கணும்? நான் என்ன பண்ணணும் பணக்காரன் ஆகிறது? That is what will get reflected again. So again you have changed. Okay, so இது ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். I am rich into the vegan example. இப்போ let's say you are making 2 lakhs per month. நீங்கள் 2 lakhs per month earn பண்ணிட்டு இருக்கீங்க, but you want to make 5 lakhs per month. So I am making 5 lakhs per month. Fine. ஸோ தட் இஸ் வாட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, இந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் இருக்கீங்களோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட், இட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. பட் இந்த ஸ்டேட்டுக்கு போன அப்புறம் உடனே ஹவு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வரீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் திருப்பி அங்கேயும் ஹவு தான் வரும். ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். ஓகே, ஸோ த லா ஆஃப் நோவிங் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, இட் டசன்ட் அலவ் ஃபார் பிலீஃப்ஸ், இட் டசன்ட் அலவ் ஃபார் டவுட்ஸ், இட் டசன்ட் அலவ் ஃபார் எமோஷன்ஸ். எனக்கு தெரியும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப ரஃப்பான சுச்சுவேஷன், ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் கோத்ரூ பண்ணி வெளில வரீங்கன்னா உங்கள் பேர் மாறப்போதா? லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ரஃப்பான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுறேன்னா நான் நிதிஷ் தானா? நான் எப்படி நிதிஷ் ஆகுறது? ஐ எம் நிதிஷ், தட்ஸ் இட், ஃபினிஷ்ட். ஸோ உங்கள் நேமுக்கு உண்டான ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் இதுதான் அப்படின்னு தெரியும், ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, தட் சேம் லெவல் ஆஃப் கன்விக்ஷன் வி நீட் டு அப்ளை இட் டு யுவர் கோல்ஸ் அஸ் வெல். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இன்கம் லெவலில் இருக்கீங்க, இன்னொரு இன்கம் லெவலுக்கு போகணுன்னா அந்த இன்கம் லெவலில் இருக்கிற ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யூ ஹேவ் டு ஆக்கியூபை இட். ஓகே, நீங்கள் வந்து பல மாதமாக பல வருஷமாக ஒரே இன்கம் லெவலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். தட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 50,000 rupees per month சம்பாதிக்கிறீங்கன்னா, நான் 50,000 rupees per month சம்பாதிக்கிற ஆளுன்னு சப்கான்ஷியஸாக யூ ஹேவ் ஸ்டார்டட் நோவிங், பிலீவிங்கில் நீங்கள் நம்பலை. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, நான் அடுத்த மாதம் 50,000 rupees எனக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். யூ நோ, ஐயோ வருமா வராதா அப்படின்னு டவுட் கிடையாது. ஆர் நான் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் நம்பலை, யூ நோ, உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த சேம் லெவல் ஆஃப் கன்விக்ஷன்
we have to apply over here as well. Okay, so இதை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ அகெயின் லெட்ஸ் சே ஐ ஆம் ரிச் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா, எஸ்ஓசினா ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஓகே, அதில் இருக்கீங்கன்னா நம்ம இதை டைசெக்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்குள்ளே தேர் இஸ் எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், attention, expectations, reactions, thoughts with emotion. Reaction, expectation, attention, beliefs, emotion, 1 2 3 4 5 1 2 3 4 5 ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன். கன்விக்ஷன். ஓகே, ஸோ ஐ ஆம் ரிச் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் ஆக்கியபை பண்ணுறீங்கன்னா அப்போது என்ன எமோஷன்ஸ் நீங்கள் டெய்லி கோத்ரூ பண்ணுவீங்க, என்ன பிலீஃப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்காரனுக்கு, ஒரு பணக்காரன்ற ஐடென்டிட்டியில் இருக்கிறவனுக்கு வேலையில் இருக்கும் இல்லை பிஸ்னஸில் வந்து கிளைண்ட்ஸ் வராங்க வரல, நான் பணக்காரன், எப்பவுமே எனக்கு என்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்ற பிலீஃப் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். he is not dependent on external reality. புரியுதுங்களா? ஸோ பணக்காரன்ற பட்சத்தில் வாட் பிலீஃப்ஸ் யூ வில் ஹேவ், பணம் சம்பாதிக்க கஷ்டம் அப்படின்ற பிலீஃப் இருந்தால் தட் இஸ் கான்ட்ரடிக்டரி, நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிலீஃப் வச்சுருப்பீங்க. ஸோ ஐ ஆம் ரிச் இந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் ஆக்குபை பண்ணும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப்ஸ். நீங்கள் என்ன நம்புறீங்க, எங்கே உங்கள் அட்டென்ஷன் போகுது உங்கள் வாழ்க்கையில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஹவுஸ் மாதிரி, யூ ஆர் த லைட் ஹவுஸ். நீங்கள் எங்கே லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற இடத்துல இருந்தால் ரியாலிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், குரோவாக ஆரம்பிக்கும். ஸோ நான் பணக்காரன்ற ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் ஆக்குபை பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்னாலுமே உங்கள் கவனம் எங்கே போகுது, ஐயோ என் பர்ஸில் காசு இல்லையே, ஐயோ என் பேக்கப் அக்கௌண்ட்டில் காசு இல்லையேன்னு உங்கள் ஃபோக்கஸை வந்து லேக், அதாவது வந்து எங்கிட்ட காசு இல்லைன்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் ஃபோக்கஸ் போகுதுன்னா தென் யூ ஆர் நாட் ஆக்கிபையிங் த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வேர் யூ ஆர் ரிச். புரியுதா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு ட்ரிக்கியான பார்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன நார்மல், எது எனக்கு நார்மல் அப்படின்னு உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க. மாத கடைசியில் காசு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நார்மலா? ஆர் நீங்கள் 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறீங்க பட் யூ வாண்ட் டு ஏர்ன் 5 lakhs per month அப்படின்ற எக்ஸாம்பிளில் 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு நார்மலான விஷயமா? பிகாஸ் எது நார்மலைஸ்டாக இருக்கும் அதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அடுத்த மாதம் வரும்போது இட் பிகம்ஸ் அ நார்மல் பார்ட் ஆஃப் யூ. ஓகே, ஸோ என்ன நார்மலைஸ்ட் இருக்கோ அதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, சண்டை எப்போ வரும்னு தெரில, பிகாஸ் சண்டை வர்றது உங்களுக்கு அப்நார்மல் கிடையாது. எனக்குலாம் அது ரொம்ப 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 அப்நார்மல். யாருக்கையாவது நான் சண்டை போடுறேன், ஆர்கியூ பண்ணுறேன், இட்ஸ் வெரி அப்நார்மல் ஃபார் மீ. அது ஸோ ஐ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் இட். ஸோ வாட் இஸ் நார்மலைஸ்ட் வில் கெட் எக்ஸ்பெக்டட், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் யூ வில் கெட். என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எது உங்களுக்கு நார்மல் அதான் அப்நார்மல் ஆக பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்ஸுரி காரை அஃபோர்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி அப்நார்மல் திங் ஃபார் யூ நீங்கள் சொல்வீங்க. வை இஸ் இட் அப்நார்மல் ஃபார் யூ, வை கேனாட் யூ மேக் இட் நார்மல் ஃபார் யூ? பிகாஸ் எது நார்மலோ அதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ரியாக்ஷன்ஸ், இப்போ நான் ஒரு பணக்காரன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லோவாக இருக்கும் போது யூ நாட் ரியாக்ட் பிகாஸ் யூ நோ தட் ஐ ஆம் ரிச். பணம் இல்லைனாலும் எனக்கு பணம் வந்து சேரும். யூ வில் நாட் ரியாக்ட். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பவர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு புவர் பர்சன் மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுற பட்சத்தில் ஹவு கேன் யூ சே தட் நீங்கள் ரிச் அப்படின்னு? புரியுதுங்களா? ஸோ ரியாக்ஷன்ஸும் ஒரு பணக்காரன் ஏற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தாட்ஸ் வித் எமோஷன், என்னென்ன சிந்தனைகள், என்னென்ன எண்ணங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கன்விக்ஷன். கன்விக்ஷனுக்கும் நோயிங்கும் சிமிலர் தான். ஓகே, எவ்வளோ உங்களுக்கு தெரியும்? ஓகே, கொஞ்சம் தெரியுமா? எனக்கு தெரியும் அவ்வளோதானா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்க்கரை நான் பிடிக்கிறத விட்டேன்னா அது கீழே போய் விடும், தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ டவுட்ஸ், நோ ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்துட்டு விழாதரா அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களை நான் கண்டுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு நான் எந்த விதமான அட்டென்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ நோ இதை கீழே இதை நான் விட்டேன்னா கீழே விடும் அப்படின்னு. ஓகே, அந்த லெவல் ஆஃப் கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் manifestation can take just days. Okay, so conviction is very important.
ஸோ இது எல்லாமே இந்த 7 attributes எல்லாமே அலைன் ஆக மட்டுமே you will get a clear reflection back. Okay, so how can you start changing? ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு டைரி எடுங்க, எழுதுங்க. இந்த ஐடென்டிட்டியில் இருந்தால் என்ன எமோஷன் நான் டெய்லி கோத்ரூ பண்ணுவேன், இந்த ஐடென்டிட்டியில் இருந்தால் நான் என்ன பிலீஃப்ஸ் வச்சுருப்பேன், இந்த ஐடென்டிட்டியில் இருந்தால் எங்கே என் அட்டென்ஷன் போகும், உட்காந்து எழுதுங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ட். நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணால் மட்டுமே, பிகாஸ் இட்ஸ் சப்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போது நான் ரொம்ப ஒரு பில்லியனராக இருந்தேன்னா என்னோட அட்டென்ஷன் எங்கே போகும் நான் தான் சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணால் ஒரு என்ன ஐடென்டிட்டியில் இருப்பீங்களோ அந்த ஐடென்டிட்டியில் அந்த வெர்ஷன் ஆஃப் யூ எங்கே உங்கள் அட்டென்ஷன் போகும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பீங்க, என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுப்பீங்க, என்ன தாட்ஸ் இருக்கும், நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் ட்ரை டு இன்கார்பரேட் இட் ஒன் அட் அ டைம். சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஐ ஆம் ரிச்ன்றதை எடுத்துட்டு ஹவு கேன் ஐ கெட் ரிச்ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன எமிட் பண்ணுறீங்க, நான் எப்படிடா பணக்காரன் வருது, நான் என்ன செயல் எடுக்கிறது, என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா தென் யூ ஆர் இண்டிகேட்டிங் டு யூனிவர்ஸ் நான் பணக்காரன் கிடையாது. ஓகே, த லா ஆஃப் நோயிங் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ கொஸ்டின்ஸ், தேர் இஸ் no doubts, there's only certainty and there's only state. அவ்வளோதான். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற போது மட்டுமே யூ கேன் டேக் ரைட் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்களோட நோயிங் கேப்பபிலிட்டியை எப்படி வளர்த்துக்கிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தெரியும், எனக்கு இது தெரியும்டா, இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நோயிங்னஸ் இது எந்தெந்த விஷயங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, the more you experience something, the more you know. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஆர் நீங்கள் இமேஜினேஷன் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இமேஜினேஷன் அண்ட் டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த ரீசன்காக தான் நீங்கள் பாஸ்டில் இருந்த ஏதாவது இன்சிடென்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்டில் அசோசியேட் ஆகிற எமோஷன்ஸ் இப்போ வரும், இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வரும். ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இமேஜினேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஸோ அதை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட என்ன கோல், என்ன டிசைர் இருக்கோ ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த டிசைர் அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்களோ ஒரு இமேஜினேஷன் சீனை கிரியேட் பண்ணி அந்த சீனை திருப்பி போட்டு உங்கள் மைண்ட் லெவலில் போட்டு பார்த்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் நோயிங்னஸ், உங்கள் கன்விக்ஷன் வளரும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க, 5 lakhs ஏர்ன் பண்ணணும்னா ஆக்சுவலாக 5 lakhs ஏர்ன் பண்ண அப்புறம் உங்கள் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது இமேஜினேஷனில் யூ கீப் ஃபீலிங் இட், யூ கீப் ரீப்ளேயிங் இட். ஆர் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பார்ட்னர் வேணும், எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னா ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடச்ச அப்புறம் ஹவு டு யூ ஃபீல், எப்படி உங்கள் சுற்றி இருக்கவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? பிளே இட் இன் இமேஜினேஷன். ஆர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட ட்ரீம் பாடி உங்களுக்கு கிடச்ச அப்புறம் வாட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வுட் யூ பீ இன்? அதை திருப்பி யூ மென்டலி யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஓகே, ஸோ த மோர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் த மோர் யூ வில் நோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பழைய ஐடென்டிட்டி, உங்கள் பழைய ஃப்ரீக்வன்சி, உங்கள் பழைய ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கூட திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. Okay, and after a certain point of time you will know, ஆமா I have my dream body, ஆமா I am of course making 5 lakhs per month, ஆமா கண்டிப்பா தெரியும். knowingness ஆட்டோமேட்டிக்காக வரும் the more you experience something. Okay, so you're teaching your mind எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எது எனக்கு தெரியும், எது எனக்கு தெரியாது அப்படின்னு. Okay, so that is how you use the law of knowing. என்ன உங்களுக்கு தெரியுமோ கண்டிப்பாக அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அது கெட்டதோ நல்லது, யூனிவர்ஸ்க்கு எது கெட்டது எது நல்லதுலாம் கவலை கிடையாது. நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், வாட் ஆர் எதில் உங்களுக்கு கன்விக்ஷன் அதிகமாக இருக்குது, அது மட்டும்தான் யூனிவர்ஸ்க்கு முக்கியம். ஸோ நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ரிச் அப்படின்னு ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மென்டல் கம்பல்ஷன்ஸ் வரும். அந்த கம்பல்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகே,
பட் ஐ ஆம் ரிச்ன்ற தூக்கிட்டு ஹவு வில் ஐ கெட் ரிச் நீங்க போட்டோம்னா, then the frequency you emit is wrong, the mental compulsions you get is wrong, the action you take is wrong, then you will end up in a wrong reality. Okay, so the questions கேட்கும்போது பி மைண்ட்ஃபுல். என்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரூவாக ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் இது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஆகும், நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரவே வராது. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ நோ தட் ஓகே நான் இதுதான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஓகே அந்த மாதிரி அந்த கோல் அச்சீவ் பண்ண வருஷம் தான் நான் அப்படின்ட்டு ஒன்ஸ் யூ நோ, இப்போ கரண்டாக நடக்கிற ஃபிசிக்கல் ரியாலிட்டி அது உங்களுக்கு மேட்டராகவே தெரியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யூ. உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டி உங்களை ட்ரிகரே பண்ணாது. இப்போ கரண்ட்டாக என்கிட்ட காசு இல்லைன்ற பட்சத்தில் கூட, ஆர் என் பிஸ்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கிளைண்ட்ஸ் வரது கம்மியாகிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் கூட, you know that you are rich, you know that you are already achieved your goal, you have convinced, நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை you already convinced. ஸோ கன்வின்ஸ் பண்ண பட்சத்தில் நீங்களே உங்களை தெரியும் அப்படின்ற ஒரு நோயிங்னஸ் வந்த அப்புறம் திஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டி டசன்ட் பிலாங் டு யூ. இது என்ன காமிச்சாலும் அது உங்களுக்கு கவலை கிடையாது. பிகாஸ் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் இன்டர்னல். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வந்து எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது இல்லை. இட் இஸ் பியூர் சைக்கலாஜிக்கல் ஒர்க். It is pure psychological work. You are changing yourself. You are taking advantage of your subconscious mind and you are changing yourself. And நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ண அப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். That's all there is to it. Okay, so that's it from me. இந்த லாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ற ஒர்க்கை வந்து இன்னும் ஈஸியாகிறதுக்கு உங்கள் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு இந்த லாஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ அண்ட் டக்கு நானும் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெல் அண்ட் குட். எல்லாருக்கிட்ட நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் தட் பர்சன், ரீச் அவுட் டு மீ அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.